பார்க்கும்போதே மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய அளவிற்கு சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கும் நடிகைதான் பிரியங்கா மோகன். இவர் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த சில நாட்களிலேயே பிரபல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்துவிட்டார். பிரியங்கா மோகன் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். முதல் படத்திலேயே முன்னணி நாயகனோடு இணைந்து நடித்த இவரது நடிப்பு அனைவராலும் பாராட்டு பெற்றது. மேலும் ஆரம்ப நாட்களில் கன்னட திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமான இவர் 2019ஆம் ஆண்டு வெளிவந்த ஒத்து கதை ஹெலா என்ற கன்னட படத்தின் மூலம் சினிமா துறைக்கு நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார். எனினும் இவர் எதிர்பார்த்த அளவு இந்த படம் ஓடவில்லை. எனவே அக்கட தேசம் சென்று அங்கும் கேங் லீடர் என்ற படத்தில் முன்னணி நடிகர் நானிக்கு ஜோடியாக நடிக்க இந்த படம் இவருக்கு மாபெரும் வெற்றியை தந்து கொடுத்தது. பட வாய்ப்புகள் பெற்றும் தந்தது. அந்த வகையில்தான் தமிழ் சினிமாவில் இவருக்கு என்ட்ரி கொடுத்தது. இவர் ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார். டாக்டர் படத்தை அடுத்து டான், எதற்கும் துணிந்தவன் போன்ற படங்களில் இவர் நடிப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருந்ததால் ரசிகர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போது தமிழில் தனுஷ் நடிப்பில் பொங்கலுக்கு விருந்தாக வர இருக்கும் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரும் பிரியங்கா மோகன் பெண்கள் பாதுகாப்பு குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார். இந்த பேச்சில் இவருக்குள் இவ்வளவு ஆதங்கம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய வகையில் இவரது பேச்சு இருக்கிறது. இதற்கு காரணம் சினிமா துறை மட்டுமல்ல, பெண்கள் செல்லும் எல்லா துறைகளிலுமே அட்ஜஸ்ட் கொடுமை உள்ளதாக கூறியவர் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்று அடித்து கூறிவிட்டார். நாடு சுதந்திரம் பெற்று எவ்வளவு ஆண்டுகால பிறகும் பெண்களுக்கு உரிய உரிமைகள் கொடுக்கப்பட்ட பிறகும் இந்த நிலை நீடிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, அக்கா, தங்கைகளை நீங்கள் அப்படி நடத்துவீர்களா என்ற கேள்வியை வைத்திருப்பதோடு மற்ற பெண்கள் என்றால் இலக்காரமாக உள்ளதா என்றும் கேட்டிருக்கிறார். எனவே பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை சிலர் மறுப்பதினால்தான் இந்த சிக்கல் என்னும் தொடர்கதையாக உள்ளது. இது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. நான் என் மனதில் பட்டதைதான் கூறுகிறேன் என்று கூறியிருக்கும் பேச்சு ரசிகர்களின் மத்தியில் வைரலாகி இருக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், பிரியங்கா மோகன் சொல்கிறது கரெக்டா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.